ஹலோ guys, வெல்கம் பேக் டு வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இது மாதிரியான ஒரு எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்று எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு எடிட் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த எடிட்டிங் டுட்டோரியல், அதாவது இந்த எப்படி நான் வந்து இதை க்ரியேட் பண்ணேன்னா அப்படியே நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போகலாம் தான் பார்த்தேன். பட் என்னுடைய சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டுலாம் எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ணுறதே பெரும்பாடாக இருக்குது இந்த லேப்டாப் வச்சுக்கிட்டு. இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். எக்ஸ்ட்ரா மொபைல் வச்சு தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் ஒரு கிளியராக வந்துட்டு எடுக்க முடியல. அதனால் வந்துட்டு நான் இதை வந்துட்டு போட முடியாமல் போச்சு. சாரி நண்பா. பட் இருந்தாலும் உங்களுக்காண்டி காட்டுறதுக்காண்டி இந்த வீடியோ, அதாவது இந்த பிஎஸ்டி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் தான் ட்ரா பண்ணேன். இது எப்படி ட்ரா பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, மவுஸை வச்சு பண்ண முடியாது. அதாவது வேக்கம் வச்சு தான் பண்ணலாம். ஓகேங்களா? வேக்கம் வச்சு தான் நான் பண்ணேன். இது எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் கமெண்டில் சொன்னால் போதும் நண்பா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபேஸை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா? இது வந்து எப்படி சொல்லலாம்னா கேரிகேச்சர் ஸ்டெப் மாதிரி தான். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அதாவது ஃபேஸுக்கு வந்து கலர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸ்கின் கலர். ஓகேங்களா? இதெல்லாம் நான் வந்து ஹைடு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சாரி. ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஸ்கின் கலரை கொடுத்துருவேன். அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபோட்டோவை பார்த்து, இந்த பக்கத்தில் பார்த்தீங்களா, பக்கத்தில் வந்து சின்ன அந்த ஃபோட்டோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்த்து அந்த கலர் எந்தெந்த இடத்துல என்னென்ன கலர் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதோட அந்த அவுட்லைனு, அந்த உதடுக்கு, அந்த ஹேரு, இதெல்லாம் நான் வச்சு போட்டால் தான். ஓகேங்களா? பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இந்த இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியாலிட்டி மாதிரி தெரியுதான்னு தெரில. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலாக இருக்குது. பார்த்தீங்களா? பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். ஓகேங்களா? பிடிக்கலைன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வரும். இப்போ நம்ம இந்த வீடியோட மெயினுக்கே வருமே. இந்த எஃபெக்ட் எப்படி, இது வந்து எதுக்கு நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணேன்னா, என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொஃபைல் செட் பண்ணுறதுக்காண்டி இந்த இது வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருந்தேன். எப்படி க்ரியேட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுடைய எடிட் பண்ணக்கூடிய ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கட் பண்ணிட்டா தான் இந்த இது வந்து ஒழுங்காக எடிட் பண்ண முடியும், இல்லைனா சாத்தியமே கிடையாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று நீட்டாக பிசுறு தட்டாமல் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கட் பண்ணிட்டு செகண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, பேக்ரவுண்டு. ஓகேங்களா? பேக்ரவுண்டுக்கு என்ன பண்ணணுன்னா க்ரே கலரு. ஓகேங்களா? ஷிஃப்ட் F எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்துடும். இதில் போய்ட்டு 50% க்ரே கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இந்த மெயின் இதுலேயே மெயினே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒயிட்டோ பிளாக்கோ செலக்ட் பண்ணாதீங்க. க்ரேயில் கொடுத்தா தான் இது எஃபெக்ட் வரும். ஓகேங்களா? செகண்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பிளெண்டிங் மோடில் போயிட்டு இதில் வந்துட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் மாற்ற போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்டு மிக்ஸ். ஓகேங்களா? இதை மாற்றினாலே போதும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? இமேஜ் வந்து, அதாவது ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதை நம்ம எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இந்த க்ரே கொடுத்தீங்களா, 50% க்ரே, அதை கிளிக் பண்ணிட்டு Ctrl U கொடுத்துருங்க. Ctrl U கொடுத்துட்டா இது மாதிரி சேச்சுரேஷன் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு லைட்னஸில் போயிட்டு உங்களுக்கு தேவைப்படுறத வந்து இந்த மாதிரி ஓகேங்களா, உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக, அதனால தான் உங்களுக்கு நீட்னஸாக தெரியுது. ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிரேடியன்ட் கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா வந்துட்டு கீழே வந்து நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன்ல, அதுக்காக வந்துட்டு நான் கிரேடியன்ட் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு வந்து பாட் கிரியேஷன் கொடுத்து கொஞ்சம் லைட்டிங் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த மேலே வந்து லைட்டிங் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நான் அந்த ஹைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? 2 லைட்டிங் கொடுத்துருக்கேன். தட்ஸ் ஆல். இவ்வளோ தான். நான் சொன்ன மாதிரி என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன் ப்ரொஃபைல். ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவோட சந்திக்கலாம்.